இமயமலையின் கொடுமுடியில் கோடி சூரிய ஒளியுடன் பிரகாசிக்கும் சிவாலயத்தில் சிவபெருமான் அம்மை பார்வதியுடன் நவமணி சிம்மாசனத்தில் கொலுவிருந்து உலகங்களை அருளால் காத்துக் கொண்டிருந்தார். அப்போது நாரத முனிவர் திருச்சந்நிதிக்கு வந்து மகரயாழ் இசையோடு சிவசக்தி மகிமையை பாரினார். பின்னர் பூலோகத்தில் தக்ஷன் ஒரு யாகம் நடத்துகிறான் என்றும் அந்த யாகத்திற்கு ஈசனுக்கு அழைப்பு இல்லை என்றும் செய்தியை அறிவித்தார். அந்தச் செய்தி தாக்ஷாயணியின் உள்ளத்தில் பெரும் கலக்கத்தை எழுப்பியது. என் தந்தை யாகம் நடத்துகிறார், நான் அங்கு செல்ல வேண்டும் என்று அம்பிகை கேட்டாள். ஆனால் சிவபெருமான், என்னை அழைக்காத யாகத்திற்கு சென்றால் அது உனக்கு அவமானத்தை மட்டுமே தரும் என்று எச்சரித்தார். மௌனத்தை சம்மதமாக எண்ணிய தாக்ஷாயணி யாகசாலைக்கு புறப்பட்டாள். யாகசாலையில் ஆணவமே உருவெடுத்து அமர்ந்தது போல் தக்ஷன் இருந்தான். தாக்ஷாயணி அருகே வந்து தந்தையே என்று அழைத்த போதும் அவன் முகம் கூட திருப்பவில்லை. சிவனை மணந்த நவனை மணந்த நீ என் மகள் அல்ல, நீ என் சத்ரு என்று அவளை அவமானப்படுத்தி விரட்டினான். அந்தச் சொற்கள் நெருப்பை விடக் கொடுமையானவை. கோபம் கொண்ட அம்பிகை, சிவநாமம் சொன்னாலே மோக்ஷம், அந்த ஈசனை நிந்திக்கும் உன் யாகம் யாகமல்ல, அது துரோகம் என்று அனல் பறக்கப் பேசினாள். புயலைப் போல யாகசாலையை விட்டு வெளியேறிய அம்பிகை கைலையை அடைந்து தந்தையால் ஏற்பட்ட அவமானத்தை சிவபெருமானிடம் கூறினாள். அந்த கணம் சிவபெருமானின் நெற்றிக்கண் சினந்தது. அடுத்த நொடியில் யாகசாலையை பிரளயமாக மாற்றப்போகும் ஒரு வீரன் தோன்றினான். அந்த வீரன் யார்? வீரபத்ரரின் வருகை. மேலும் தெய்வீக கதைகளுக்காக டிவைன் பிராணம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.